இந்த சைட் வந்து நம்ம செஞ்சில தான் பண்ணிகிட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம், கேரளா ரூஃபிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். 27 அடி அகலமும் 20 அடி நீளமும் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸு. முன்னாடி வந்து திண்ணை வந்து 8 அடி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சைட் ஃப்ளோரிங் மாதிரி பண்ணிவிட்டு தூண்லாம் வந்து கருங்கல் தூண், பழைய தூண், யூஸ் பண்ண தூண் தான் வந்து வாங்கி பண்ணோம். வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா மட் இன்டர்லாக், கேரளாவில் வந்து மட் இன்டர்லாக் யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல்லாம் அடிச்சிருக்கோம். நிறைய பேர் மட் இன்டர்லாக் யூஸ் பண்ணுறதுனால என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்லாம் வரும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல் இழுத்தா வந்துருமோ, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மேலே ரூஃப்லாம் போட்டு காங்கிரீட்லாம் போட்டுட்டிங்கன்னா அந்த வாலை நீங்கள் வெளியிலலாம் எடுக்கலாம் முடியாது. நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. கிச்சனு எல்லாமே வந்து பார்த்தோன்னா மட் இன்டர்லாக் தான் வந்து பண்ணியிருக்கோம். பின்னாடி வந்து கேரளா ரூஃபிங் சிங்கிள் சைடில் போட்டிருக்கோம். வீட்டுக்கு பின்னாடி ஒரு 13 அடிக்கு. பாத்ரூம் மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டிருக்கோம். பாத்ரூம், டாய்லெட்டுன்னு. சீக்கிரமாக இதோட ஃபுல் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. இந்த சைட் வந்து நம்ம செஞ்சில தான் பண்ணிகிட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனும்